Hi, hello friends. Welcome back to my channel, Kavina House Lifestyle. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சொல்லியே. இந்த வீடியோ வந்து தீபம் அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஸோ ஒன்று ஒன்றா அப்போ தான் ரீகலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அன்னைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல மழை, கிளைமேட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எப்பயுமே கார்த்திகை மாதங்கிறது மழை எப்போவுமே இருக்கும். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வேலை மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக போயிடும். அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணிட்டேன்னா, விளக்கெல்லாம் எடுத்து எப்பயுமே வாஷ் பண்ணி தான் நம்ம எடுத்து வைப்போம். சரி எதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிசு பிசுன்னு இருந்ததுன்னா சோப் ஆயில் இல்லைனா லிக்விடு ஏதாவது போட்டு லைட்டாக வந்து ஊற வச்சு நம்ம எடுத்து காய வச்சோன்னா நல்லா ட்ரை ஆகிடும், புது விளக்கு மாதிரி இருக்கும். அப்புறம் நான் ஏர்லி தீபத்தப்போ ஒரு 3 விளக்கு இல்லைனா ஒரு 5 விளக்கு அந்த மாதிரி வாங்குறது. ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணியே இப்போ விளக்கு மட்டும் எப்படியும் ஒரு 100 பீஸ் ஆஃப் அகல் விளக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் சைடில் நம்ம இப்போ ஊரில் சொந்த வீட்டில் இருக்கும்போது நமக்கு தனி வீடாக இருக்கும்போது நிறைய இடத்துல வந்து வைக்கலாம், அழகாக இருக்கும். நான் இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் வச்சேன், ஒரு 50 கிட்ட தான் இருக்கும், அந்தளவுக்கு தான் வச்சேன். ஏன்னா பாப்பா வச்சுட்டு வந்து அவ்வளோவும் பண்ண முடியல, அவள் எல்லாத்துலேயுமே டச் பண்ண ஆரம்பிச்சிட்டா. குட்டிமா இல்லாதப்போ வீட்டுக்குள்ளே அழகாக எல்லாம் நிறைய வந்து வச்சேன். அது வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே தான் இந்த அன்னைக்கு வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். எல்லாமே சாமிக்கு பூ போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டேன். உட்காந்து நம்ம திரி போட்டு இது பண்ண வேண்டியதான். நம்ம நிறைய வந்து தீபத்துக்கு வந்து விளக்கேற்றும் போது என்ன பண்ணுவோன்னா, அப்பப்போக்கி வந்து என்ன திரி எடுத்து போட்டு பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லைங்களா. அதனால் ஒரு பவுலில் திரியெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுட்டு அது நல்லா வந்து ஊறிடும். நம்ம எடுத்து ஒவ்வொரு அகலுக்காக போட்டுக்கலாம். அந்த வியூ வந்து உங்களுக்கு பின்னாடி வரும். அதுக்கப்புறம் முன்னாடி கார்டனுக்கு வந்துட்டு அழகாக சாமந்தி பூ பூத்துருந்துச்சு. ஸோ அந்த மழைக்கும் அதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பறிச்சுட்டு போயிட்டு நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நாங்கள் சொந்த ஊரில் இல்லை, மூவ் ஆன் பண்ணி வேறு ஊருக்கு போயிருக்கோம். ஸோ அதோட விளாக்ஸும் வந்து பின்னாடி கண்டிப்பாக வரும். சாமந்தி பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இது இன்னும் நல்ல மலர்ந்தால் உள்ளே வந்து அந்த மகர்ந்தம் வந்து நல்ல எல்லோயிஷாக இருக்கும். இனிமே வந்து நல்லா பூக்கணும். பூத்துச்சுன்னா இன்னும் வந்து அந்த உள்ள எல்லோயிஷாக ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ நம்ம இருக்கிறதுக்கெலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவங்க வந்து கையில் விளக்கு பிடிச்சிட்ருக்காங்க இல்லையா, ஒரு விமன் மாதிரி. அவங்க வந்து நான் ஸ்ட்ரீட்டில் வந்து விளக்கு விற்றுட்டு வருவாங்க பார்த்திங்களா, அவங்கள்ட்ட வந்து 2 வாங்கினது. 2 வாங்கினப்ப என்ன ஆச்சுன்னா, ஒன்று வந்து போன வருஷம் உடஞ்சிருச்சு. ஸோ இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, இதையும் வச்சுருந்தேன். பாப்பா வந்து கீழே எடுத்து தீபம் முடிஞ்ச உடனே, நல்ல வேளை 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து வந்து கீழே லைட்டாக போட்டால் கிராச் ஆகிடுச்சு, இதுவுமே உடஞ்சிருச்சு. நான் நல்ல விளக்கு இந்தாண்டை இவங்க கையில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியும் இந்த பக்கமும் 2 பக்கமும் வச்சு 3 விளக்காவே எப்பயுமே போடுவேன். ஸோ அத்தை வந்து சொல்லுவாங்க, எதாக இருந்தாலும் ஒரு விளக்கு போடு கவி, 3 விளக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் விளக்கு எடுத்து வைக்கிறதில்ல. ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா பெரிய குத்து விளக்கு இருக்குங்களா, அதில் போட்டுருவேன். ஸோ நல்லபடியாக வந்து விளக்கு ஏற்றிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய இப்போது வந்து விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறது, இல்லைனா வந்து வாட்டர் சோலார் சிஸ்டம் விளக்கு, அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கேண்டிலில் கூட வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. வாட் யோ அவர் விஷ், யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நம்ம பாரம்பரியத்தைப்படி நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் இந்த டிப்ஸ் சொன்னல பார்த்திங்களா, திரியில் வந்து பவுலில் நல்லா எண்ணெயை ஊற்றி ஒரு மினிமலைஸான அளவுக்கு ஊற்றி நம்ம ஊற வைக்கும் போது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் அந்த முன்னாடி முனை இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் நல்லா கையில் வந்து ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா, விரலில் ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே ட்ரை அவுட் ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் பற்ற வைக்கும் போது ரொம்பவே டக்குன்னு பற்றிக்கும். நீங்கள் ரொம்ப வந்து அதுக்கு மெனக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னென்னா கார்த்திகை மாதம் அதிக மழையை விட காற்று அதிகமாக இருக்கும். நம்ம இந்த பக்கம் ஒரு அகல் விளக்கு பற்ற வச்சுட்டு வருவோம், இப்படி டேர்ன் ஆகிறதுக்குள்ளே திரும்பிடும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு போய் வைக்கும் போது தான் என்னாச்சுன்னா படன்னு வந்துச்சு. சரி ஓகே,
மழை வராத இடத்துல மட்டும் வச்சுட்டு மழை நின்னோடனே அப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ இந்த விளக்குக்கு நான் என்ன டெக்கரேட் பண்ணலான்னு பார்த்தேன்னா, ஒரு மஞ்சளை வந்து நான் இது ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன். நல்லா வந்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அகல் விளக்கு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து குப்புற கவுத்து நல்லா வந்து இது பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே வந்து அப்சர்வ் ஆகிடுது. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் வந்து இதை ஃபுல்லாக போட்டு இது பண்ணக்கூடாது, ஒவ்வொரு பக்கமாக இது பண்ணணும். ஃபுல்லாக போடும்போது திருவிக்கிற இடத்துலையும் வந்து மஞ்சள் ஆட் ஆகிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ண தீ வந்து பற்ற வைக்கும் போது வந்து மஞ்சள் கருகும். ஸோ அது வேண்டாம், ஒவ்வொரு பக்கமும் இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, பட்ஸ் இருக்குது இல்லைங்களா, பட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரியும் மஞ்சளை மிக்ஸ் பண்ணி நம்ம அதை எடுத்து ஒவ்வொரு பக்கமும் வைக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மஞ்சள் குங்குமம் இல்லைனா கூட நம்ம வைக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. இன்னும் அழகாக இருக்கிறதுக்கு நம்ம இது வந்து டெக்கரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இங்கே இருந்தால் ஒரு 20 கிட்ட தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் மாடியில் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டே போயிட்டு பண்ணி இது பண்ணேன். ஸோ அதனால் ஒரு 50க்குள்ளே தான் நான் வந்து இந்த டைம் வந்து அரேஞ்ச் பண்ணேன். அதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா பாப்பா வச்சுட்டு பண்ண முடியல, பூஜை ரூம் வந்து அதை இதையும் இழுத்துட்டு இருந்தா. ஸோ எங்கே கீழே விழுந்து ஃப்ளோர்லாம் என்ன ஆச்சுன்னா வலிக்கு விழுந்துருவாங்களோ, ஸோ அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மினிமலைஸாக தான் பண்ணியிருந்தேன். எப்பயுமே எண்ணெய் வந்து இப்படி ஊற்றும் போது கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. ஏன்னா உள்ளே வந்து இன்னொரு கேப் இருக்கிற மாதிரினா நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஊற்றும் போது ஏறக்குறைய கீழெல்லாம் சேர்ந்து பிகினர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்புறம் இன்னொரு வந்து என்னென்னா, ஒரு விளக்கு பற்ற வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்தே கூட எல்லா விளக்குமே வந்து பற்ற வச்சுக்கலாம். இது வந்து கோவிலில் இருந்து தான் இன்னொரு விளக்குலேருந்து இன்னொன்று பற்ற வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ தீபத்துக்கு தானே ஏற்றுறோம், நம்ம ஏற்றின விளக்கு தாங்களே, அதனால் ஒரு விளக்கில் ஃபஸ்ட்டு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இது பண்ணிக்கலாம். இல்லைனா கேண்டில் கொண்டு வந்து கூட நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே பொருத்திக்கலாம். ஏன்னா மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாது இல்லையா, ஸோ அதனால தான் இந்த ஒரு டிப்பு. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஆஸ் யூஷுவல் வந்து ஈவினிங் திருவண்ணாமலை தீபம் வந்து நியூஸில் பார்த்தோம். அழகாக அண்ணாமலையார் தீபம் வந்து லைவில் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு முறை கூட நான் போய் பார்த்ததில்ல நாங்கள் இன்ன வரைக்கும், ஏன்னா எங்கள் ஊர் பக்கம்தான் அம்மா ஊர்லேருந்து. ஆனால் நாங்கள் ஒரு முறை கூட போனது கிடையாது, நான் போனது கிடையாது, வீட்டில் போயிருக்காங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க ஹெட் ஷூ என்னக்குக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில ரீசன்ஸால் தள்ளி போயிட்டே இருக்குது. சொல்கிறேன், ஆகஸ்ட் 6 இல்லை செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே பண்ணிடலான்னு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். ஸோ அதுவுமே நல்லபடியாக அமையணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா பாப்பாவுக்கும் ஏஜ் ஆகிட்டே இருக்குது, ஹேர் நல்லா க்ரோத் ஆகிடுச்சு, பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு. ஸோ நான் வந்து பாருங்கள், மழையெல்லாம் வந்து முடிஞ்சு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது வெளியே. நான் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பயுமே வந்து 1, 2 வாசலில் வந்து அதிகம் வைக்கல. முன்னெல்லாம் வந்து கோலம் ரொம்ப பெருசாக போட்டு கோலத்துலேயும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 விளக்கு இருக்கிற மாதிரி, ஒரு 20 இல்லை 15 கிட்ட இருக்கிற மாதிரி வந்து பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் கீழே இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அழகாக ஒன்று ஒன்றா வச்சுட்டு போடுவேன். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே மாடியில் அந்த கைப்பிடி சுவர்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் வைக்கும் போது இன்னுமே அழகாக இருக்கும். முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு போயிட்டு கோவிலில் விளக்கு போட்டு வருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வீட்டில் விளக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறம் வைப்போம். அது இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட்டில் பாருங்கள், மழை பெய்யறதுனால அதிகம் வெளியே வந்து யாருமே வந்து இது பண்ணலை. மழை வரலன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரீட்டே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அப்படியே தீப ஒளியில் எல்லா இடமும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் விளக்கு போட்டுட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தால் இந்த மேடம் வந்து அழகாக கொஞ்சிட்டு இருந்தாங்க, விளக்குக்கிட்டே போக ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை இதையும் பண்ணிகிட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் எரியும், ஒரு 1/2 hour கிட்ட எரிஞ்சால் கூட ஓகே. ஏன்னா மழை வேறு வந்துட்டு இருந்தது. மழை இல்லைனா கூட நம்ம வந்து ஓகே அது எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், ஏன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இருக்கிற எண்ணெயில் நாளை கூட ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாப்பா வந்து 1 by 1 ஏதோ பேசிகிட்டு இருந்தா சம்திங். இது ஆக்சுவலி அப்போ எடுத்த வீடியோங்க, ஆச்சு 6 month கிட்டே ஆச்சு. நான் வந்து நிறைய பெண்டிங் போட்டேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் இது பண்ணிக்கிறேன். சரி ஓகே, இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது, இனிமேல் கண்டினியூவாக பண்ண ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு முறையும் யோசிக்கிறேன், என்னால் அதை பண்ணவே முடியல. பார்ப்போம், நான் ஒவ்வொரு முறையும் யோசித்து கண்டிப்பாக பண்ண ஆரம்பிச்சிருந்தேன்னா நேரத்துக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் லெவலும் அதிகமாக இருக்கும். நல்லா வந்து
ஒர்க் ஆகிருக்கும். எனக்கு வந்து யூடியூப் நான் பண்ண மிஸ்டேக் தான் எல்லாமே. ஸோ நாங்கள் வந்து தீபத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் சும்மா அந்த ஸ்டெப்ஸ் இடையில வந்து உட்காரலாம், அங்கே ஒரு ஃபோட்டோ இடாமல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பாப்பா வந்தா. ஸோ அவள் கொஞ்சம் ஸ்டைலாக நடந்து வர மாதிரி வந்தா. அது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணது ரொம்ப அதுக்கு மேலே இருந்தது. ஸோ அங்கே உட்காந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.